அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுண்டைக்காயில் ஒரு வறுவல். சுண்டைக்காய் காப்பணம் சுமக்கூலி முக்காப்பணம்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டைக்காய்க்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு இத்தனோண்டு சுண்டைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வயிற்று புண், வாய் புண், வயிற்றில் இருக்க பூச்சிகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்து, அயன் எல்லாமே நிறையா இருக்குது. இதை நாம் இன்றைக்கி ஒரு வறுவலாக செய்ய போகிறோம். பிஞ்சு சுண்டைக்காயாக இருந்தால் சீக்கிரமாகவே வந்துடும். கொஞ்சம் முத்தின சுண்டைக்காயாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா நம்ம வறுவல் செஞ்சோம்னா நல்லா வெந்திருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் மோரோவர் வறுபட்டுருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெளிர் நிறத்துக்கு இது வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காயை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருவோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்து விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளியை சேர்த்தாலே போதும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இதில் நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாக்களை ஒரு வதக்கிட்டு இப்போ இந்த சுண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஒரு 6 நிமிஷம் இது வேகணும். தேவையான அளவுக்கு கல் உப்பையும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. சுண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க. இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம். பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் விரும்பினா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சத்தான ஆரோக்கியமான சுண்டைக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.